தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பெரிய கூட்டணி மாற்றம் ஏற்படலாம் என்ற பேச்சு வலுத்து வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாக திமுக தனது அரசியலை பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை நிலைப்பாட்டை மையமாக வைத்தே நடத்தி வந்தது. மத்திய அரசின் பல திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் திமுக கடுமையாக எதிர்த்து வந்தது. ஆனால் தற்போதைய அரசியல் சூழல் வேகமாக மாறி வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய தமிழக வெற்றிக் கழக அரசு வேறு ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்க விரும்புவதாக சொல்லப்படுகிறது. தமிழக மக்களின் நலனுக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பு அவசியம் என்பதால் தேவையற்ற மோதல் போக்கை விரும்பவில்லை என்று முதல்வர் விஜய் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். மாநில வளர்ச்சி, முதலீடுகள், நிதி ஒதுக்கீடு மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு மத்திய அரசுடன் நல்ல உறவு தேவை என்பதையே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலைப்படுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற இருக்கும் வைகோவின் புத்தக வெளியீட்டு விழாவும் அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அந்த விழாவில் துணை ஜனாதிபதி புத்தகத்தை வெளியிட முதல்வர் விஜய் அதை பெற்றுக்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு மத்திய அரசுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. இதனால் வரும் நாட்களில் தமிழக அரசியலில் புதிய அரசியல் சமன்பாடுகள் உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. மறுபுறம் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து பல முக்கிய கட்சிகள் விலகியதால் அந்த கட்சி புதிய அரசியல் பாதையை தேட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு மத்திய அரசுடன் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடிப்பதை விட புதிய அணுகுமுறையை பின்பற்றுவது அரசியல் ரீதியாக பயனளிக்குமா என்ற விவாதமும் அரசியல் வட்டாரங்களில் நடந்து வருகிறது. குறிப்பாக பாஜகவுடன் ஒரு அளவிற்கு நல்லுறவை உருவாக்குவது குறித்தும் திமுக வட்டாரங்களில் ஆலோசனைகள் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற இருக்கும் முக்கிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் தமிழக அரசியலில் புதிய கூட்டணி மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளன. இருப்பினும் இதுவரை எந்த கட்சியும் புதிய கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. எனவே தற்போது வெளியாகும் தகவல்களை அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் சாத்தியக்கூறுகளாகவே பார்க்க வேண்டும். வரும் நாட்களில் வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளே தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும்.